கைஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களோட மனைவியோ அல்லது காதலியோ வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு இந்த அவை சார்பாக வணக்கம் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு டிப்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற போது நம்ம வந்து உள்ளே வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததுக்காகவே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைக் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் லைக் போடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரெண்டு விஷயம் வந்து இதில் கனெக்ட் ஆகும். ஒன்று, நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உனக்கு வர சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்று, நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உனக்கு வர மன உளைச்சலும், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங், இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரக்காக மீண்டும் நீ என்னோட வீடியோக்குள்ளேயே நீ வருவ. அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற யதார்த்தமான உண்மைங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் வந்து நான் கடைசியில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வர பாதிப்புகளையும் அது ஏன் செய்யணுங்கிறதுக்கான காரணங்களையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க கூட ஒரு ஒன்று லவ்வரோ ஒரு மனைவியோ இருக்காங்க, நான் ஏமாத்திட்டு இருக்காங்க, உனக்கு தெரியவே இல்லை. தெரியாத வரைக்கும் அது சேஃபுங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் சேஃப்னு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அதை நம்ம மூக்க நுழைச்சி அதை தேடி அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு படிக்கட்டுலையும் நம்ம அடையிற வலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. அதுக்கு நமக்கு ஒத்து போகாதவங்கிட்ட விட்டு பிரிஞ்சுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க, இது மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தையாயிடுச்சு, என்னால் பிரியவே முடியாது அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் இட். உங்களுக்கான வாழ்க்கையும் ஒரு மழலைகள் இருக்குது அப்படின்னா அவங்களோட உலகத்தையும் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கான மன நிம்மதியை நீங்கள் தேடி நீங்கள் அதை வந்து மூவ் ஆன் ஆகிறது ரொம்ப நல்லது. இல்லை நான் திருத்த போகிறேன், இல்லை அதை நான் வந்து ரூலிங் இல்லை கண்டிஷனிங் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அப்புறம் அந்த திருத்துறது இதெல்லாம் பண்ணி அது சரியாச்சுன்னா ஓகே ஃபைன், அப்ரிஷியேட்டபிள். பட் ஆனால் அது நீங்கள் திருத்த முடியல அப்படின்னாங்கிற போது நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி மூவ் ஆன் ஆகுங்க, உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் வச்சுக்கோங்க இப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை விட இது ரொம்ப கொடுமையானது. நீங்கள் இந்த வீடியோவை வந்து தேடி வந்திருக்கீங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் தேடாதீங்க இது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு. நீ தேடுறதே விட்டுருங்கிறேன் நான். எதுக்கு நீ கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறேன்? கண்டுபிடிச்சு கஷ்டப்பட போகிறேன், இல்லை கண்டுபிடிச்சு பிரிஞ்சு கஷ்டப்பட போகிறேன். இது கண்டே பிடிக்காதுங்கிறேன் நான். புரியுதா? புரியலனால நீ புரிஞ்சுக்க. இந்த விஷயம் நீ புரியாதனால தான் நீ மறுபடியும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். அது எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? யூ ஹாவ் டூ ஆப்ஷன். நீ என்னதான் முட்டி மோதினாலும் ரெண்டே ஆப்ஷன். மன்னிச்சோ இல்லை ஏற்றுக்கிட்டோ அதை வாழணும், இல்லாட்டி விட்டு வேலை. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நான் பண்ண மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆக. இல்லை விட்டு விலகுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீ ரெண்டாவது ஆப்ஷன் வந்துரு. பேசாமல் வந்துரு, மன்னிச்சுக்கிறேன், இல்லை ஏற்றுக்கிறேன், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன், எனக்கு அதை விட உன்னோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இருந்துக்கோ. அடிமையாவோ பிச்சைக்காரனாவோ ஒரு நாய்க்குட்டி போலையோ அப்படியே லைஃப்ல அப்படியே கூட டிராவல் பண்ணிடு. அவளோ இவனோ டிராவல் பண்ணிடு. இல்ல தினம் அது வழி தருது அப்படின்னா விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. இல்ல விலகவும் முடியல, வழியும் தருது அப்படின்னா பழகிக்கிட்டு ஏத்துக்கிட்டு வாழறது. இது ரொம்ப ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஆப்ஷன். இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே இதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, விலக முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி யாருமே பேசுறது இல்லை. முக்கியமாக இதை வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுற ஆண்களோ பெண்களோ ரொம்ப அதிகம். அதனால் குழந்தைகளோ இல்லை அவங்க அப்பா அம்மாக்கோ இல்லை உங்களுக்கான ஒரு லைஃப்பை வாழ்ந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கான பணபலம், மன உறுதி, உடல் வலிமை இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் வாழுங்க. யாரையும் திருத்த முடியாதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. திருத்தினாலும் அது உங்களை ஹர்ட் பண்ணுதுன்னா அது திருத்தத்தை விட்டுருங்க. சரி, இப்போ என்ன நீங்கள் வந்த கான்டெக்ஸ்ட்டும் போட்ட தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தம்லாம் நீ பேசுகிறேன்னு நீ இருக்கும். பட் ஆனால் சரி, நான் சொல்ல வேண்டியதை உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். இந்த 3 விஷயத்தை வச்சு நீ கண்டுபிடிச்சி மன உளைச்சி காணானீங்கன்னா எனக்கு என்ன, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் நான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ சொன்னேன் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது என்கிட்ட வந்து கேட்காத. ஒன்று வந்து சடன் பிஹேவியர் சேஞ்சஸ். இத்தனை நாட்கள் வந்து உங்க கூட பழகிட்டு இருந்த ஒருத்தவங்க திடீர்னு அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது என்ன அப்படின்னா டைம் அண்ட் அட்டென்ஷன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களும் உங்களுக்கு பிடிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த 2 விஷயங்களும் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே மாறுபடும். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, எமோஷனல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு எமோஷனல் டேமேஜ் ஆகுது அப்படின்னா ஆறுதல் வந்து இவ்வளோ நாள் அவங்க இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எமோஷ்னல் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. கணத்தோட போய் கூட தூங்கு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சம்திங் ராங் வித் யுவர் பார்ட்னர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இந்த 3 இதுவுமே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் இல்லையா, இது உங்களை மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். அதை மனசில் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.